ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயத்தை புரிந்து கொண்டேன். என்ன செய்ய போகிறோம்? அடுத்த கட்டம். பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்மை நம்பி அத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் நபர்கள் பொறுப்பாக இல்லை, நம் மட்டும் பொறுப்பாக இருந்து என்ன செய்ய முடியும்? நம் தான் அனைத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா நாளும் நமக்கு கஷ்டமாகி விடுமோ, நஷ்டமாகி விடுமோ? நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் காயங்களாக மாறிவிடுமோ? எல்லாம் நம்பிக்கையோடு நாம் முன்னேறுவோம் என்று நினைத்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நலமாக நடக்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய். குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் வேண்டுமானால் பொறுப்பில்லாமல் இருக்கலாம். நீ பொறுப்பாகத்தானே இருக்கிறாய். நீ வணங்கும் தெய்வம் உனக்கு காவலாகத்தானே இருக்கிறது. உன்னுடைய தெய்வம் உனக்கு நலமான விஷயத்தையும் உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கனவுகளுக்கும் நான் துணையாக இருப்பேன். உன்னை மற்றவர்கள் அளவைக்கிறார்கள் தான். இல்லை, மற்றவர்கள் யாரும் உன்னை அளவைக்கவில்லை. எல்லோரும் நன்றாகத்தான் உன்னை பார்த்து கொள்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் உனக்கு நல்லதுதான் நடக்கிறது என்பது மாதிரியெல்லாம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. குடும்பத்திற்காக நீ போராடுகிறாய். உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் அதை நினைக்கவில்லை என்ற ஒரு கவலைகள் எல்லாம் இருக்கிறது. தான் மட்டும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாப்புல எல்லா விஷயத்தையும் செய்வதற்கும் என்றுமே நான் இருக்கிறேன். என் அழகு கண்மணி, உனக்கு துரோகம் செய்ய பல பேர் துடிக்கிறார்கள் தான். இல்லை, எல்லோரும் உனக்கு நல்லதுதான் நினைக்கிறார்கள் என்ற மாதிரியான எதையும் கூற நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பொய் கூறுபவள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர்களும் உனக்கு எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் அற்புதங்கள் நடத்தி தருவேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. இவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லை, இவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லை, அவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லை என்பது மாதிரியான எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏனென்றால் இவ்வுலகத்தில் யாரும் உன்னை ஆதரிக்க மாட்டார்கள். உன்னை தூற்றுவார்களே தவிர உன்னை யாராவது ஒருவர் ஆதரிப்பார் என்று சொல் பார்ப்போம். அதெல்லாம் சும்மா. சொல்ல போனால் நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன், உனக்கு நான் பார்த்து கொள்வேன் என்று யாராவது உனக்கு கூறி இருக்கிறார்களா? அதுவே சந்தோஷமாக இருக்கும்போது நீ என்ன வேண்டும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நம்பி நீ போய், எனக்கு இந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது, எனக்கு நீங்கள் சரி பண்ணி தர முடியுமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. அங்கே தான் அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு இங்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேசத்தான் தெரியுமே தவிர ஒருவனுடைய வாழ்க்கையை அழகாக வாழ வைக்க தெரியாது. எல்லாம் நடிப்பு, எல்லாம் போலியான நடிப்பு தான். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே சில நேரத்தில் உனக்கு ஆதரவாக இல்லை. நீயே கவலைப்படுகிறாய். நான் எது வேண்டுமானாலும் என் குடும்பத்திற்கு செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லாமல் அடுத்த நபர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற போதுதான் கஷ்டமாக இருக்கிறது என்பார். தெரிந்ததா? யார் யார் என்பவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன குணம் கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள். ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ரொம்ப நாளெல்லாம் அல்ல, யாரிடமும் பேசாமல் இரு. யார் உன்னிடம் ஏன் நீ என்னிடம் பேசவில்லை என்று கேட்கிறார்கள் என்று பார். ஏன்
ஒரு நபர் ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள் என்று பார். அவ்வளவு சுலபத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள். எல்லோரும் உன்னிடம் இருந்து பணம், நகை மற்றும் உடல் உழைப்புகள் இதை எதிர்பார்ப்பார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்பதை எதையும் யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்க மாட்டார்கள். யாரையும் நம்பாதே. யாரையும் நம்பி உன்னை நீயே எல்லா விஷயத்திலேயும் அடுத்தவர்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும், இவர்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும், நான் அந்த நபர்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும், அவர்கள் வீட்டில் விசேஷம், அதற்காக நான் அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது மாதிரியே எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எதையும் இழுத்தும் போட்டுக்கொள்ளாதே. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வேன். ஏகப்பட்ட குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துணையாக நான் இருப்பேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை தூக்கி எறியலாம், உபயோகப்படுத்திவிட்டு. ஆனால் நான் அப்படி அல்ல. உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் தூக்கி போட மாட்டேன். எனக்காக நீ என்னென்ன செய்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் என்ன மனிதனா? அதாவது எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு, எல்லா விஷயத்தையும் எனக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டு உன்னை தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் நிற்க வைக்க நான் என்ன மனிதனா? நான் தெய்வம், உன்னுடைய தெய்வம். உனக்கு எது வேண்டுமானாலும் நான் தருவேன் என்று முடிவெடுத்த தெய்வம். கூடிய விரைவாக நல்லதுதான் நடக்கும். கூடிய விரைவாக யோகம்தான் நடக்கும். கூடிய விரைவிலேயே மாற்றங்கள் வந்து மட்டுமே அமையும். உன்னை தூக்கி போட்டவர்களும் உதவி என்ற ஒன்று வரும் பொழுது உனக்கு உதவி செய்யாமல் இருந்தவர்களையும் நான் நிச்சயமாக உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன்னை பெரிய அளவில் கொண்டு வருவேன். இன்றைய சூழ்நிலைகள் உனக்கு யாரும் துணை இல்லை என்பது போல தோன்றும். ஆனால் உனக்கு தெய்வ பலம் அதிகம் உள்ளது. அதை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. தெய்வ பலங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு கவலைகள் என்ற ஒன்று தேவை அல்ல. சந்தோஷங்கள் இருக்கட்டும். பணம், நகை இல்லை என்றவுடன் உன்னை விட்டு விலகிய உறவுகள் உன்னிடம் பணமும் நகையும் வந்த பிறகு வருவார்கள். அப்பொழுது அவர்களை சேர்த்து கொள்ளாதே. அவர்களை அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கூப்பிட்டு வைத்து சாப்பாடு போட்டு உன்னை நீயே இன்னும் ஏமாற்றிக் கொள்ளாதே. பணம் இருந்தால்தான் ஒரு உறவு வரும் என்றால் அப்படிப்பட்ட உறவு தேவை அல்ல. அது உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. உன் பிள்ளையே உன்னிடம் ஒழுங்காக பேசவில்லை, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் அவனுடைய வேலையை பார்த்துவிட்டு போய்விட்டான். நம்முடைய பெற்றவர்கள் தான் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்களே, இனிமேல் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது போல தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டான் என்றால் விடு. உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தாய். அவனுடைய கடமையை அவன் செய்யவில்லை என்று விட்டுவிட்டு போய்கொண்டே இரு. நான் பார்த்து கொள்வேன். நீ பயப்படாதே. எனக்கு தெரியும் எது நியாயம், எது தர்மம், எதை செய்ய வேண்டும் என்று. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். எப்பொழுதுமே உன் கூட இருந்து ஒவ்வொரு இடத்திலேயும் வழிகாட்டி உன்னை வாழ வைத்து அடுத்தடுத்து உன்னை இன்பத்தில் சேர்த்தாலும் சேர்ப்பேனே தவிர துன்பத்தில் என்ற ஒன்றுக்குள், உன்னுடைய வாழ்க்கைக்குள் உன்னை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நல்லதே நடக்கட்டும். ஐஸ்வர்யங்கள் பெருகி உன்னை தூற்றியவர்கள் வியந்து பார்க்கட்டும். நீ நல்ல பிள்ளை. உன்னை யாராலும் எதுவும் எப்பொழுதும் செய்ய முடியாது. தவறான ஒரு வாழ்க்கை உனக்கு அமையாது.
உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதற்கு நான் துணையாக இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். ஓம் சாய்ராம்.